ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தர்மபுரியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் பேசி வருகிறார். பார்க்கலாம். 52 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1044 திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 70,427 பேருக்கு 830 கோடியே 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள், அவரை அனைவரும் வேங்கையின் மைந்தர் என்று அழைப்பார்கள். வேங்கையின் மைந்தனாக மட்டுமல்ல, வேளாண்மையின் மைந்தனாகவும் தமிழ்நாட்டின் மண்ணும் மக்களும் செழிக்க நாளும் உழைச்சு அரசு துறையில சாதனை மேல் சாதனைகளை படைச்சுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு துணை நிற்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை உங்கள் அனைவரின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு முதல் முறையாக ஒரு முக்கியமான திட்டத்தை வேளாண் பெருங்குடி மக்களுக்காக தொடங்கி வச்சுட்டு வந்திருக்கிறேன். விவசாய பெருங்குடி மக்கள் பயிர்க்கடன் பெற தொடர்புடைய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க மூலமாக கடன் அந்த சங்கங்களுக்கு நேரடியாக போய் விண்ணப்பிச்சா அந்த கடனை பெற ஒரு வாரம் வரை காத்திருக்கக்கூடிய நடைமுறை தான் இப்ப இருக்கு. இந்த நடைமுறையை மாற்றி விவசாயிகளுடைய நலன் கருதி காலதாமதமாவதை தவிர்க்க கூட்டுறவு வங்கிகளுக்கு போகாமலேயே வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக பயிர்க்கடனுக்கு விண்ணப்பிக்கும் நடைமுறையும், விண்ணப்பிச்ச அன்னைக்கே விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் பயிர்க்கடன் நேரடியாக வழங்கக்கூடிய நடைமுறையும் இன்று தருமபுரியில துவக்கி வச்சுட்டு இங்க வந்திருக்கிறேன். தருமபுரியின் வளர்ச்சி என்றாலே அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில தான். அந்த அளவுக்கு ஏராளமான திட்டங்கள் நம்ம ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒரே ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்லணும்னா, ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களோட குடிநீர் பிரச்சனையை தீர்க்க 2008 தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கின இந்த திட்டம் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த என்னுடைய மேற்பார்வையில் தான் நடந்துச்சு. 3 நகராட்சிகள், 16 பேரூராட்சிகள், 7639 ஊரக குடியிருப்புகள்ல வாழும் மக்களுக்கு குடிநீர் வழங்க இந்த திட்டத்தை 1929 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜப்பான் நாட்டு நிதி உதவியோடு செயல்படுத்தினோம். இந்த திட்டத்தோட 2ஆம் கட்ட பணிகளை இப்போ நம்ம திராவிட மாடல் ஆட்சியில 7,890 கோடி ரூபாய் செலவில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்காக திமுக ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட மேலும் பல திட்டங்கள்ல
முக்கியமான சிலவற்றை தலைப்புச் செய்திகளாக சொல்லணும்னா, தருமபுரி தொழிற்பேட்டை, பெரும்பாலையில் அகழ்வாய்வு, ஏரியூர்ல அரசு கலை அறிவியல் கல்லூரி, பருகூர்ல நெடுங்கல் பாசன கால்வாய் புனரமைப்பு திட்டம், வாணியாறு, பாம்பாறு, சூளகிரி சின்னாறு திட்டங்கள் புனரமைப்பு, மாரண்டள்ளி தும்பலள்ளி கால்வாய் மேம்பாட்டு திட்டம், ஈச்சம்பாடி அணை மற்றும் கால்வாய் மேம்பாட்டு திட்டங்கள், சிமெண்ட் தொழிற்சாலை, வள்ளல் அதியமான் கோட்டம், விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு நினைவு மண்டபம்னு ஏராளமான திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். அதோட தொடர்ச்சியாகத்தான் இப்போ நம்ம திராவிட மாடல் ஆட்சியில அதியமான் கோட்டை 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. ஒகேனக்கல் சுற்றுலா மேம்படுத்தப்பட்டிருக்கு. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த பேறுகால அவசர சிகிச்சை மற்றும் சிசு தீவிர சிகிச்சை பராமரிப்பு மையம் அமைக்கப்பட்டிருக்கு. பேருந்து வசதியே இல்லாத 8 கிராம மக்கள் போக்குவரத்து வசதி பெற வத்தல் மலைக்கு முதலாக பேருந்து வசதி செஞ்சு தரப்பட்டிருக்கு. 40 புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு. 1297 கோடி ரூபாய்க்கு சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 1714 கோடி 4 லட்சம் ரூபாயில வளர்ச்சி திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. பொதுப்பணித்துறை சார்பில் 30 கோடி 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடந்திருக்கு. சுற்றுலாத்துறை சார்பில் 19 கோடி 81 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடந்திருக்கு. நார்த்தம்பட்டி ஊராட்சியில மரகத பூஞ்சோலை உருவாக்கப்பட்டிருக்கு. பழங்குடி மக்கள் வாழும் பகுதிகளில் தண்ணீர் தொட்டிகள் கட்டப்பட்டிருக்கு. இந்த மாவட்ட மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையான சிப்காட் தொழில் பூங்கா திட்டம் இன்று திறக்கப்பட்டிருக்கு. தருமபுரி தொழில் பூங்காவுக்கு ஆரம்ப கட்ட பணிகளான அணுகு சாலை மற்றும் நுழைவாயில் தகவல் பலகை, தெரு விளக்குகள் மற்ற இதர பணிகள் அமைக்கக்கூடிய பணி 12 கோடி 39 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டிருக்கு. இதில் அடுத்த கட்டமா 200 ஏக்கர் பரப்பளவில் உட்கட்டமைப்பு பணிகள் 93 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு இப்போ நடைபெற்று வருது. இப்போ தருமபுரி சிப்காட் தொழில் பூங்காவில் இணையதளம் மூலமா 200 ஏக்கர் நிலத்துல தொழில் முனைவோர்களுக்காக நிலம் ஒதுக்கீடு செய்யக்கூடிய பணி நடைபெற்று வருது. இதுல 7 தொழில் நிறுவனங்களுக்கு இடஒதுக்கீடு இறுதி செய்யப்பட்டு இன்று உங்களுடைய முன்னிலையில வழங்கப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு திட்டங்கள் தருமபுரி மாவட்டத்துக்கு செஞ்சு தரப்பட்டிருக்கு. மொத்தம் இந்த 4 ஆண்டு காலத்தில் இந்த மாவட்டத்தில் மட்டும் 447 கோடி 26 லட்சம் ரூபாயில 43,86,926 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்ம ஆட்சியோட முத்திரை திட்டங்கள் இருக்கு. அதுல தருமபுரி மாவட்டத்தில் பயனடைஞ்சவங்க லிஸ்ட சொல்றேன், கொஞ்சம் பெருசுதான். கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2,84,091 பேருக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம். 22,087 புதுமை பெண்களுக்கும்
11,576 தமிழ் புதல்வன்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். 76,958 இளைஞர்களுக்கு நான் முதல்வன் என்ற அந்த திட்டத்தில் பயிற்சி கொடுத்து அவங்களோட திறனை மேம்படுத்தி இருக்கிறோம். 48,504 குழந்தைகள் காலை உணவு திட்டத்தில் சூடா சுவையா சத்தான உணவை சாப்பிடுறாங்க. 4,22,535 பேரை மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் கவனிச்சிட்டோம். கலைஞரின் வருமுன் காப்பும் திட்டத்தில் 93,379 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தில் 7,838 அந்த 838 பேரோட உயிரை அவங்க குடும்பங்களோட மகிழ்ச்சியையும் காப்பாற்றி இருக்கிறோம். ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் 4,410 பேரை திடமானவர்களாக மாற்றி இருக்கு. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் மூலமா 59,374 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. வேளாண் உபகரண தொகுப்புகள் வழங்கும் திட்டம் மூலம் 6,523 பேர் பயனடைந்திருக்கிறாங்க. புதிய வேளாண் காடு வளர்ப்பு திட்டம் மூலம் 2,125 பேர் பயனடைந்திருக்கிறாங்க. 14,514 பேர் புதிய மின் இணைப்புகளை பெற்றிருக்காங்க. 2,60,444 தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை நலத்திட்ட நிதி உதவிகளை வழங்கியிருக்கிறோம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் மூலம் 78,070 பேர் பயனடைந்திருக்கிறாங்க. டாட்கோ மூலமா 896 பேருக்கு கடனுதவி வழங்கி இருக்கிறோம். தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலமா 6,276 பேர் வேலை வாய்ப்புகள் பெற்றிருக்கிறாங்க. இப்படி இத்தனை லட்சம் மக்களுக்கு இத்தனை திட்டங்களை தருமபுரிக்காக செஞ்சிருக்கிறோம், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இனியும் நாங்க தான் செய்யவும் போகிறோம். இவ்வளவு திட்டங்களை சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு பெரிய விழாவில் புதிய அறிவிப்புகளை வெளியிடாம இருக்க முடியுமா? அதனால சில அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, சித்தேரி ஊராட்சியில் இருக்கக்கூடிய 63 மலை கிராமங்களில் வசிக்கிற பழங்குடி மக்களும் குளகம்பட்டி, சின்னாங்குப்பம், கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் வாழக்கூடிய பொதுமக்களும் பல்வேறு பணிகளுக்கு பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போறதுக்கான தூரம் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இந்த கிராமங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரூர் வருவாய் வட்டத்தில் இது இணைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, ஒகேனக்கல் தருமபுரிய இணைக்கக்கூடிய மாவட்ட நெடுஞ்சாலையில் தருமபுரியில் இருக்கக்கூடிய ஆட்டுக்காரம்பட்டி முதல் பெண்ணாகரம் வர இருக்கக்கூடிய 25 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை பகுதி தற்போதுள்ள இருவழித்தடத்தில் இருந்து 4 வழித்தடமா 165 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 கட்டமாக மேம்படுத்தப்படும். மூன்றாவது அறிவிப்பு, நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்தில் பரிகரம் ஊராட்சியில் பரிக முதல் மலையூர் வரை இருக்கக்கூடிய வனச்சாலை 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலையாக மேம்படுத்தப்படும். நல்லம்பள்ளியில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 7.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறை கட்டடங்கள் கட்டப்படும்.
நான்காவது அறிவிப்பு, அதிக அளவில் புளி உற்பத்தி செய்கிற தருமபுரி மாவட்ட விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் 11 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த புளி வணிக மையம் அமைக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, அரூர் நகராட்சியில் வாழக்கூடிய மக்களுடைய நலன் கருதி வள்ளிமதுரை குடிநீர் வழங்கல் திட்டம் புதிய குழாய்களை புதுப்பித்தும் அதை பதிச்சும் 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைச்சும் 15 கோடி ரூபாய் செலவில் அது மேம்படுத்தப்படும். இப்படி மாநிலத்தினுடைய ஒவ்வொரு பகுதியோட ஒவ்வொரு தனி மனிதருடைய எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஆட்சியா நம்ம திராவிட மாடல் ஆட்சி செயல்பட்டு வருது. சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு தலைவர் கலைஞர் காட்டின வழியில உழைச்சுக்கிட்டு இருக்கிறோம். 2021 தேர்தலுக்கு முன்னாடி விடியல் பயண திட்டம் குறித்த வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில சொன்னோம். உடனே நமக்கு எதிரானவங்க என்ன சொன்னாங்க? இது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி, இதனால பேருந்துகளை குறைச்சிடுவாங்க, பேருந்து கட்டணத்தை உயர்த்திடுவாங்க, தங்களுடைய இஷ்டத்துக்கு கதை திரைக்கதை வசனம்லாம் இதை தொடங்கினாங்க. ஆனா கடந்த அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டோட நிதி நிலைமையை பாழ்படுத்தினதையும் மீறி சொன்ன மாதிரி ஆட்சி பொறுப்பேற்ற அன்றைக்கு விடியல் பயணம் திட்டத்துக்கு கையெழுத்து போட்ட கைதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கை. இந்த திட்டத்துக்கு ஆகிற பணத்தை செலவா பார்க்காம பெண்களுக்கு சேமிப்பா மகளிர் முன்னேற்றத்திற்கான முதலீடாகத்தான் நாங்க நினைச்சோம். இதோட பலன் சமூகத்தில் எதிரொலிக்க தொடங்கி இருக்கு. ஒவ்வொரு மாசமும் சுமார் 1000 ரூபாய்னு நம்ம ஆட்சிக்கு வந்த 51 மாசத்துல ஒவ்வொரு மகளிரும் 50,000 ரூபாய் சேமிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய புரட்சி இது! யாராலும் மாற்ற முடியாத, மறுக்க முடியாத சாதனை இது. அதனால்தான் இப்ப செய்திகள்ல பார்த்திருப்பீங்க, இந்த விடியல் பயண திட்டத்தை கர்நாடக மாநிலத்திலே, ஆந்திர மாநிலத்திலே நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க இப்போ. அதனாலதான் சொல்றோம், நாட்டோட அத்தனை வளர்ச்சி திட்டங்களுக்கும் தமிழ்நாடு தான் முன்னோடி. திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கான திசை காட்டி. இதை பொறுத்துக்க முடியாமதான் ஆட்சிக்கு எதிராக சில விஷமிகள் அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகளை சொல்றத பத்தி நான் கவலைப்படல, அதுதான் அவங்க அரசியல். அவங்களை விடவும் மலிவான அரசியல் செய்யறார் ஒருத்தர், யாரும் தெரியும் உங்களுக்கு. அவர் தான் ஒன்றிய பாஜக அரசு நியமிச்சிருக்கக்கூடிய நம்ம ஆளுநர் ரவி அவர்கள். ஆளுநர் மாளிகையில் இருக்கிறவர் செய்யற வேலை என்ன தெரியுமா? திமுக ஆட்சி மேல அவதூறு பரப்புறார், திமுக மேல அவதூறு பரப்புவார், திராவிடத்தை பழிப்பார், சட்டங்களுக்கு ஒப்புதல் தர மாட்டார், இல்லாத திருக்குறளை அச்சிட்டு கொடுப்பார், தமிழ்தாய் வாழ்த்து அவமதிப்பார், நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய மாணவர்களை இழிவுபடுத்துவார், தமிழ்நாட்டோட கல்வி, சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு பத்தி எல்லாம் உண்மைக்கு புறம்பா இல்லாத பொல்லாத சொல்லி பீதியை கிளப்புவார். இதை மட்டும்தான் அவர் செய்கிறார். இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. இதை நாங்க மட்டும் சொல்றோமா, நீங்க மட்டும் சொல்றீங்களா? இல்ல, ஒன்றிய பாஜக அரசு வெளியிடுகிற புள்ளி விவரங்கள் சாட்சி அதுக்கு. அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே பாஜக மாநிலங்களை விட தமிழ்நாடு எல்லா விதத்திலும் மிக சிறந்த மாநிலமாக இருக்கு. இதையெல்லாம் தாங்கிக்க முடியாம எரிச்சல்ல தன்னுடைய கோபத்தை புலம்பலா பொது மேடைகள்ல கொட்டி தீர்க்கிறார்.
பள்ளி கல்வியில இந்தியாவிலே தமிழ்நாடு 2வது இடத்தை பெற்றிருக்கிறோம். தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக இருக்கிற காரணத்தினால்தான் இந்த 4 ஆண்டு காலத்தில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை நாம் ஈர்த்திருக்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, ஆளுநர் கண்டுபிடிச்சிருக்கிறார். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் 2022ஆம் ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநிலங்கள்ல பாஜக ஆளுகிற உத்தரப்பிரதேசம் தான் முதலிடத்தில் இருக்கு. அதனால ஆளுநர் அவர்களை நீங்க கம்பு சுத்த வேண்டியது இங்க இல்ல, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் இப்ப கம்பு சுத்தணும், தமிழ்நாட்டில் இல்ல. அங்க போய் சுத்துங்க. தொடர்ந்து தமிழுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழுடைய உணவுகளுக்கு எதிராக பேசிட்டு வர ஆளுநரை வச்சு தன்னுடைய இழிவான அரசியலை ஒன்றிய பாஜக அரசு செய்து, என்னை பொறுத்தவரை அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கணும். அவர் இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு நான் ஆரம்பத்திலிருந்தே நானும் சொல்லிட்டு வரேன். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற மொழி உணர்வை, இன உணர்வை, திராவிட இயக்க கொள்கை உணர்வை பட்டு போகாம விடாம, கொள்கை நெருப்பு அணையாம பாத்துக்கிறதுக்கு வேலையை ஆளுநர் சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பேசட்டும், நான் அதை பத்தி கவலைப்படல. என்னுடைய நோக்கமெல்லாம் மக்களாகிய உங்களை பத்தி தான். வாக்களிச்ச உங்களுக்கு உண்மையாக இருக்கணும் என்பதுதான் என்னுடைய ஒரே சிந்தனை. இந்த 2 வாரங்களுக்குள்ள 3 முக்கியமான திட்டங்களை தொடங்கி வச்சிருக்கிறேன். உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், தாயுமானவர் திட்டம். இந்த திட்டங்களை பற்றி நான் அதிகம் விவரிக்க தேவையில்லை. ஏனென்றால் பயன்பெற்று வரக்கூடிய நீங்களே அந்த திட்டங்களுக்கு தூதுவராக மாறிட்டீங்க. இப்போ அரசு துறை சேவைகள்ல பொதுமக்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்றி வருது உங்களுடன் ஸ்டாலின். இதுவரை 3561 முகாம்கள் நம்ம அரசு மேல, அரசு மீது நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய அந்த முழு நம்பிக்கையோடு 3,41,395 பேர் தங்களுடைய கோரிக்கைகளை மனுக்களாக கொடுத்திருக்கிறாங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் 74 முகாம்கள் மூலமா இதுவரை 92,841 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. தாயுமானவர் திட்டத்தில் முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களை கண்டறிந்து அவங்க வீடுகளுக்கே நேரடியாக ரேஷன் பொருட்கள் தரப்படுது. இப்படி 21 லட்சம் குடும்பங்களுக்கு அரசே அத்தியாவசிய பொருட்களை கொண்டு போய் கொடுக்குது. வயசானவங்க ரேஷன் கிடைக்க வர தேவையில்லை, வரிசையில் நிற்க தேவையில்லை, பொருட்களை வீடு வரை கஷ்டப்பட்டு தூக்கிக்கிட்டு போக தேவையில்லை. இது எல்லாத்தையும் அரசே செஞ்சு தருது. இதன் மூலமா அரசுக்கு கூடுதல் செலவாகும் என்றாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. அது செலவாக இருக்கிறது அரசோட கடமையாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம். வீட்டுக்கே பொருள் வந்து சேர்ந்ததும் அந்த முதியோர்கள் கொடுத்துட்டு வர பேட்டிகள் எல்லாம் ஊடகங்களை நான் பார்த்தேன். உணர்ச்சி பெருக்கோடு நான் தழுதழுக்க அவங்க பேட்டி தராங்க. அந்த பேட்டிகளை பார்க்கும்போது நானும் அதிக உணர்ச்சி வசப்படுகிறேன், நெகிழ்ந்து போகிறேன். நான் முதலமைச்சரான நோக்கம் நிறைவேற்று இருக்கக்கூடிய நினைச்ச உள்ளபடியே மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கேன், மன நிறைவடைகிறேன். அடுத்து அமைய போகிறது உங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி தான். திராவிட மாடல் 2.0 ஆட்சியில இந்தியாவில் அனைத்து துறையிலும் வளர்ந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்துவோம். உங்க எல்லாருடைய கோரிக்கை நிறைவேற்ற ஆட்சியாக நிச்சயம் இருக்கும் என சொல்லி நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த ஆட்சி உங்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, ஏழை எளியவர்களுக்கான ஆட்சி, பாட்டாளி பெருமக்களுக்கான ஆட்சி, மகளிருக்கான ஆட்சி, இளைஞர்களின் ஆட்சி, ஒட்டுமொத்த உங்களுக்கான ஆட்சி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தமிழ்நாடு ஏன் தலை சிறந்த தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து முதலமைச்சர் உரையாற்றினார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம்தான் முதலிடத்தில் இருப்பதாகவும் விமர்சித்து பேசினார். உத்தரப்பிரதேசத்தில்தான் ஆளுநர் கம்பு சுற்ற வேண்டும் என்றும் முதல்வர் தனது உரையில் குறிப்பிட்டு பேசினார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.